இந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இந்த பொது தேர்வு தேவையா? அதால் எவ்வளோ அவங்க மைண்டு பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோன்னா 10ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிக்க மாட்டாங்க. சடனாக 11, 12 ஒரு சூடு பிடிக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து 10ஆம் கிளாஸ்லையோ இல்லை 8ஆம் கிளாஸில் ஃபெயில் பண்ணி விட்டுருந்தா அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுத்துருப்போம். இப்போ வந்து எல்லாருமே வாழ்வாதாரத்தில் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கு கிடையாது. அப்போ வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பாக்கள் கடன் வாங்கி இந்த பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க. அப்போ வந்து அந்த 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நீ ஃபெயில் ஆகிட்ட உன்னை எது படிப்பேன், இதே ஒரு நெகட்டிவ் திங். அதே மாதிரி 5ஆம் கிளாஸ் இப்போ பொது தேர்வு, 8ஆம் கிளாஸ் பொது தேர்வு. ஐ எம் டோட்லி அகெயின்ஸ்ட் திஸ். சும்மா பொது தேர்வுகள். அதே மாதிரி +2க்கு அப்புறம் இந்த நீட் தேர்வுகள். இந்த நீட் எக்ஸாம் வந்து +2லேயே வைங்க. யார் யார் மெடிக்கல் போகணுன்னு நினைக்க அங்கே போட்டோம். இது வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் த மைண்ட் ஆஃப் த சைல்டு. இப்போ நான் வந்து ஒரு பேட்டி வந்து டாக்டர் சுந்தரவல்லி, அவங்க ரைட் ஆர் ராங், பட் அந்த பர்டிகுலர் பேட்டி நான் ரொம்ப பாராட்டினேன். என்னென்னா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து ஷி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஃபேமிலி. அவங்க வந்துட்டு அவங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதோ இல்லை 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதோ அவங்க அப்பா இறந்துட்டாங்களாமா. அப்போ வந்து டில் 10ஆம் கிளாஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் சைல்டு தானாமா. ஓகே, இதை வந்து நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஆவரேஜ் சைல்டை இப்போ வந்து 3ஆம் கிளாஸில் நீ தள்ளிப்பட்டிருந்தேன்னா அந்த பிள்ளை படிச்சிருக்கோம் இன்னும் அகெயின் தெரியாது. 5ஆம் கிளாஸில் மறுபடியும் கிளாஸ் அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாம் நடக்குது. இப்போ வந்து எனக்கு நல்லா தெரியும், கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி. அந்த காலத்தில் எங்கள் மிஸ்ஸஸ் நான் சொல்கிறேன் 60 வருஷத்துக்கு முன்னால் கதை வந்து ஃபெயில்டு பட் பாஸ். ஃபெயில் பண்ணிடுவாங்க பட் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. தட் இஸ் நீ ஆக்சுவலி ஃபெயில் ஆகணும், பட் வந்து உனக்கு ஒரு இது கொடுத்து பாஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஃபன்னி திங். அப்போவே நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம், ஸ்டெயின் ஸ்கூல்னால் ஃபெயில் பட் பாஸ் இருக்குதுன்னு சொல்லி. பட் தட் இஸ் நாட் ராங். நீ என்ன சொல்லணும், நீ வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட் இல்லை, நீ இன்னும் கற்றுக்கணும். அப்போ வந்து அந்த ஸ்கூலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் கொடுக்கலாம். அது வந்து இட்ஸ் அ குட் திங். ஓகே,